இந்தியா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற லெசன்ல இருந்து மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா ஆர் டிவைடட் இன்ட்டு 4 மேஜர் கேட்டகரிஸ். ஸோ 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய விளைச்சலை பொறுத்த வரைக்கும் 4 டிவைட் பண்ணாங்க. ஃபுட் கிராப்ஸ், உணவு தானியங்கள். கேஷ் கிராப்ஸ்னும் போது பணம் உருவாக்குறதுக்காக உண்டான கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ்னும் போது பெரிய ஒரு லேண்டில் செய்யக்கூடிய ஒரு கிராப்ஸ் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ், பெரிய ஒரு ஏரியாவில் கல்டிவேட் பண்ணக்கூடிய கிராப்ஸ். தென் ஹார்டிகல்ச்சர்ன்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிராப்ஸ் வந்து 4 பிரிக்கிறாங்க: ஃபுட், கேஷ், பிளான்டேஷன், ஹார்டிகல்ச்சர். ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா என்ன? டியூ டு இட்ஸ் லார்ஜ் population, India agriculture is largely dominated by the food crops. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம் பாப்புலேஷனில், இல்லையா? ஸோ அதனால் நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஃபுட் கிராப்ஸுடைய தேவை வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட இந்த 4 கிராப்ஸில் வந்து நிறைய டாமினேட் பண்ணுறது, ஹையஸ்ட்டாக நம்ம கல்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபுட் கிராப்ஸ் தான். ஸோ அதில் என்னெல்லாம் ஃபுட் கிராப்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைஸ் அண்ட் இண்டிஜினஸ் கிராப். இண்டிஜினஸ் அப்படின்னா நம்மளுடைய பூமியிலேயே உருவானதுன்னு அர்த்தம். இண்டிஜினஸ் கிராஃப்ட், இண்டிஜினஸ் திங்ஸ் அப்படின்னா நம்ம இடத்துலையே நம்ம பிளேஸ்லேயே உருவாக்குறதுன்னு அர்த்தம். ஸோ ரைஸ் வந்து நம்ம இந்தியாவுடைய சொந்த கிராப்பு. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சீனா. ஸோ சீனா தான் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் நம்ம இந்தியா தான் இருக்குது. இட் இஸ் அ மெயின்லி ட்ராபிக்கல் கிராப். இது ஒரு ட்ராபிக்கல் கிராப். அதாவது ட்ராபிக்கல்னால் என்னென்னா நல்ல வெயில் இருக்கணும், அந்த மாதிரி கிளைமேட் தான் ட்ராபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல வெயில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வளரக்கூடிய ஒரு கிராப் இது. க்ரோயிங் மெயின்லி வித் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் 24 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தாலும் 24 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ரைஸ் வந்து விளையும். அண்ட் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் 150 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குன்னா 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இது 3 மார்க்ஸ் கொஷின்ஸில் கூட கேட்பாங்க, 1 வேர்ட்ஸில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Deep fertile clayey or loamy soil are cultivated well for rice cultivation. இங்கே clayeyன்றது களிமண் சொல்லுவோம். ஸோ அந்த களிமண்லேயோ இல்லை நல்ல ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்ச clayey சாயிலோ இல்லை லூமி சாயிலையோ இந்த ரைஸ் வந்து நல்லா விளையும். இட் ஆல்சோ நீட்ஸ் அபண்டன்ட் சப்ளை ஆஃப் சீப் லேபர். ஸோ இதுக்கு நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. நிறைய அபண்டன்ட்னா நிறைய, சீப் லேபர் அப்படின்னா காசு கொஞ்சமாக வாங்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடியது தான் சீப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. ரைஸ் இன் இந்தியா இஸ் சோன் இன் 3 ways. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைஸ் வந்து 3 வகைகளில் வந்து சீட்ஸ் வந்து சோ பண்ணுறாங்க. ப்ராட்காஸ்டிங், ப்ளவிங் ஆர் ட்ரில்லிங், டிரான்ஸ்பிளான்டிங். ஸோ ஒன்று ப்ராட்காஸ்டிங் மெத்தடில் விதைகள் வந்து விதைக்கிறாங்க, இல்லைனா ப்ளவ் பண்ணி ட்ரில் பண்ணுறாங்க, இன்னொன்று டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறாங்க. டியூ டு இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டி, HYV அப்படின்னு சொல்கிறாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், CR தான் 205, AR தான் 306, CRR 451 எக்ஸெட்ரா. ஸோ இது 1 வேர்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸ் உடைய பேர் கேட்பாங்க. ஸோ CR தான் 205, AR தான் 306, CRR 451. Many of the indigenous varieties are disappeared. ஸோ இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்தியாவிலேயே வந்ததுன்னு சொன்னால் அது வந்து நிறைய இப்போது மறைய ஆரம்பிச்சிச்சு, அழிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சு, நிறைய வந்து கிராஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் HYV சீட்ஸ் வந்ததுனால நம்மளுடைய நாட்டு சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டிருக்கு. இன் 2016 the first 10 leading rice production states are. ஸோ 2016 உடைய ஸ்டேட்டஸ் படி 1 2 3ன்னு சொல்லி இப்போ போடும்போது ஃபஸ்ட்டு 10 லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் வந்து ஃபஸ்ட் இன் இந்தியா. அதிகமான ரைஸ் எங்கே விளையுதுன்னா வெஸ்ட் பெங்கால் தான். உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம், ஹரியானா. ஸோ தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குது? 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே 4வது அதிகமாக ரைஸை விளை வைக்கக்கூடியது தமிழ்நாடு. தென் வீட். Wheat is the second most important food crop of the country. ஸோ ரைஸுக்கு அடுத்து முக்கியமான ஒரு ஃபுட் கிராப் எதுனா வீட்டு, கோதுமை தான் நம்மளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ரைஸ். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 22% ஆஃப் டோட்டல் ஏரியா அண்ட் 34% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ டோட்டல் ஏரியா அதிகம் எவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து வீட்டு கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய லேண்ட், நம்மளுடைய ஏரியாலேயே 22% வந்து வீட்டு கல்டிவேட் பண்ணுறோம். எவ்வளோ மொத்த
மொத்த கிரெயின்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வீட்டு விளைய வைக்கிறோன்னா 34% வந்து நம்ம வீட்டை மட்டுமே தயாரிக்கிறோம். இட் ரெக்வயர்ஸ் 10 to 15 டிகிரி செல்சியஸ். ஸோ ரைஸுக்கு 24 டிகிரி செல்சியஸ் தேவை, ஆனால் வீட்டுக்கு வந்து 10லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதுமானது. அட் தி டைம் ஆஃப் சோயிங், ஸோ விதைக்கும் போது 10லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் தேவை. 20 to 25 டிகிரி செல்சியஸ் இது டைம் ஆஃப் ரைப்னிங் ஆஃப் கிரெயின்ஸ். நல்லா அந்த கிரெயின்ஸ் வந்து வளர்ந்து அதை அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் வரும்போது அப்போ வந்து 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸோ விதைக்கும் போது கம்மியான செல்சியஸ் இருக்கணும், அறுவடை செய்யும் போது கொஞ்சம் அதிகமான செல்சியஸோட வெயில் இருக்கணும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஓவர் 85% ஆஃப் இந்தியாஸ் வீட் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் 5 ஸ்டேட்ஸ். ஸோ 5 மெயினான ஸ்டேட்ஸ்லேருந்து இந்த வீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், Madhya Pradesh. Apart from these regions, the black soil tract of Deccan covering part of Maharashtra, Gujarat also contribute a major wheat production. So அது மட்டும் இல்லாமல் டெக்கான் பகுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத்லேயும் கூட வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரிப் சீசன், ராபி சீசன், ஜாயிட் சீசன் கொடுத்துருக்காங்க. அது நார்தர்ன் ஸ்டேட்ஸில் என்ன விளையும், சதர்ன் ஸ்டேட்ஸில் என்ன விளையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். தென் ஜோவர் இஸ் த தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட் க்ராப் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ ஜோவர் வந்து நம்மளுடைய அதுக்கடுத்து தேவையான ஒரு ரைஸ், வீட்டுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட் க்ராப் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து சிறுதானியங்கள் சொல்லுவாங்க, அந்த ஒரு இனத்தில் வரக்கூடியது. இட் இஸ் அன் இண்டிஜினஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஜோவர் அப்படின்றது எந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னா ஆஃப்ரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு க்ராப் இது. த பிளான்ட் ஹேஸ் அ டெண்டன்சி டு க்ரோ இன் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன். அட்வர்ஸ்னால் ரொம்ப வெயில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டில் விளையக்கூடிய ஒரு க்ராப் இது. இட்ஸ் கிரெயின் ஆர் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இந்த தானியத்தில் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எனர்ஜி கொடுக்கக்கூடியது, ப்ரோட்டீன் நமக்கு க்ரோத் குடிக்கக்கூடியது, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நோயிலிருந்து காப்பாற்றக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஜோவரில் இருக்குது, நிறைய இருக்குது. Hence it provides cheap food to the large section of the poor population. ஸோ ஏழ்மையாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஒரு சீப்பான ஒரு ஃபுட்டாக இந்த ஜோவர் கிடைக்குது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஃபாடர் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இது மனுஷனுக்கு எடுத்துக்கிற ஃபுட்டாக மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்க்கும் கூட இதை ஃபுட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஃபாடர் அப்படின்னா ஆடு மாடுக்கெல்லாம் ஃபுட்டாக கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஜோவர் இஸ் எசென்ஷியலி அ க்ராப் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா. ஸோ ஜோவர்ன்றது அதிகமாக எடுத்துக்கக்கூடிய இடம் எங்கே, விளையக்கூடிய இடம் எங்கன்னா பெனின்சுலார் இந்தியா தான். பெனின்சுலார்ன்றது கடலை 3 பக்கமும் கடல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெனின்சுலார் இந்தியானா கீழே சவுத்தில் ஃபுல்லாக அதை வந்து பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் ஆர் தி லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஜோவர். ஸோ ஜோவர் இந்த ஸ்டேட்ஸ்லலாம் விளையக்கூடியது. தென் பாஜ்ரா இஸ் அன் இண்டிஜினஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்கா நாட்டை சார்ந்தது தான் இந்த பாஜ்ரா கூட தான். ஸோ இது அந்த கம்பு சொல்லுவோம்ல, தட் இஸ் பாஜ்ரா. கம்பு, சோளம், அந்த சிறுதானிய வகைகள் இது எல்லாமே. திஸ் ஃபார்ம்ஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் புவர் பீப்புள். ஸோ ஏழை மக்களுக்கு இது ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்குது. இட்ஸ் ஸ்டாக்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபாடர் ஃபார் கேட்டில். அதோடைய அந்த செடி, அந்த தானியத்தை எடுத்துட்டா மீதி அந்த செடி வேஸ்டேஜ் செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆடு மாடுக்கெல்லாம் ஃபுட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் ஃபார் டேச்சிங் பர்பஸஸ். டேச்சிங் அப்படின்னா நம்ம அந்த ஓலை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் டேச்சிங் பர்பஸஸ். பாஜ்ரா இஸ் அ க்ராப் ஃபார் ட்ரை ரீஜியன். ஸோ ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் விளையக்கூடியது தான் பாஜ்ரா. ராஜஸ்தான் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரா. எங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ராஜஸ்தான். அது பயங்கரமாக ஹீட் இருக்கக்கூடிய இடம் இல்லையா ராஜஸ்தான், ஸோ அங்கே விளையுது. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ஸில் கூட பாஜ்ரா விளையுது. தென் barley is one of the important cereals of a country. ஸோ இந்தியா நாட்டை சார்ந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செரல் அப்படின்னா கொட்டை வகைகள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். பிசைட்ஸ் பீயிங் புவர் மேன்ஸ் டயட். ஸோ பார்லி அப்படின்றது வந்து புவர் மேனுடைய ஃபுட் இது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பார்லி வாட்டர், பீர் அண்ட் விஸ்கி. ஸோ பீர், விஸ்கி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, பார்லி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த பார்லி யூஸ் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆர் தி 2 லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பார்லி. ஸோ எங்கெல்லாம் இது மெயினாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும். பல்சஸ்ன்றது நம்ம கொட்டை வகைகள், நம்ம உளுத்தம்பருப்பு, திவரம்பருப்பு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ பருப்பு வகைகள் பொதுவாக பல்சஸ் இன்க்ளூட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் crops which are mostly leguminous and rich in vegetable protein. ஸோ
மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து வெஜிடபிள் ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடிய சத்து தான் அந்த பல்சஸ். கொட்டை வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பாடி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தே ஆர் யூஸ்ட் அஸ் ஹியூமன் ஃபாடர் அண்ட் ஃபீடிங் கேட்டல். மனுஷனுக்கு ஃபுட்டாகவும் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபாடராகவும் இது கொடுக்குறாங்க. தே ஃபிக்ஸ் அட்மாஸ்ஃபியரிக் நைட்ரஜன் இந்த சாயில். ஸோ இந்த லெகுமினஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறது என்னென்னா அட்மாஸ்ஃபியரில் காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து சாயலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு தன்மை வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸ்க்கு இருக்குது. அண்ட் ஹென்ஸ் ஆர் யூஸ்வலி ரொட்டேட்டட் வித் அதர் கிராப்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பல்சஸ் விளைய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயிலில் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகம் ஆனதுக்கப்புறம் வேறு இன்னொரு கிராப் வந்து போடுவாங்க. மறுபடியும் வந்து இந்த பல்சஸ் போடுவாங்க. ஸோ அந்த நைட்ரஜன் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க மாறி இந்த தானியங்களை வந்து மாற்றி விளைய வைப்பாங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். ஸோ இந்தியா வந்து அதிகமான பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் இந்தியா ஒரு கண்ட்ரி. கேஷ் க்ராப். த கிராப்ஸ் விச் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், அதாவது பணத்துக்காக சாப்பாட்டுக்காக அப்படின்றது இல்லாமல் ஒரு வருமானம் ஈட்டுறதுக்காக விளைய வைக்கக்கூடியது தான் வந்து கேஷ் க்ராப் அப்படின்னு சொல்கிறோம். த கிராப்ஸ் இன்க்ளூட், இந்த கேஷ் க்ராப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா சுகர்கேன், டொபேக்கோ, ஃபைபர்ஸில் பார்த்திங்கன்னா காட்டன், ஜூட், மெஸ்தா. ஜூட்டுன்றது சணல், மெஸ்தா அண்டு ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பணத்துடைய தேவைக்காக தான் நம்ம விளைய வைக்கிறோம். கேஷ் க்ராப்ஸில் ஃபஸ்ட்டு சுகர் கேன் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. ஸோ இந்தியா வந்து உலகத்திலே 2வது இடத்துல இருக்குது சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுற பொசிஷனில். திஸ் கிராப் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சுகர் இண்டஸ்ட்ரி. ஸோ மெயினாக இதோடைய பர்பஸ் என்னென்னா சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரா மெட்டீரியலாக கொடுக்கறதுக்காக இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரி ஆஃப் அ கண்ட்ரி. நம்மளுடைய இந்தியானுடைய இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியிலன்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸில் சுகர் கேன் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. பிசைட்ஸ் ப்ரொவைடிங் சுகர், கர் அண்ட் கந்தசாரி, இட் சப்ளைஸ் molasses for alcohol industries and baggages for paper industries. சுகர், கர், கன்சாரி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது போக ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு மொலாசஸை கொடுக்குது. அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்காக பேகேஜஸை கொடுக்குது. பேகேஜஸ்னால் அந்த சுகர் கேன் அதில் இருக்க சாரெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா, அதுதான் பேகேஜ். ஸோ அது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு இது கொடுக்குது. ஸோ இதில் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் கிடையாது. இந்தியா இஸ் ரேங்க்டு 3rd in sugar production in the world after Cuba and Brazil. ஸோ ஃபஸ்ட் லைனில் இங்கே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கொடுத்துருக்காங்க, இங்கே 3rd largest ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபா அண்ட் பிரேசில் மேபி நெக்ஸ்ட் இயர் அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் தி செகண்ட் லெவல் உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், ஃபாலோட் பை மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் குஜராத். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லீடிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ வேர்ல்டில் பார்த்திங்கன்னா கியூபா, பிரேசில் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது, அண்ட் 3rd பொசிஷனில் இந்தியா இருக்குது. காட்டன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் க்ராப் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக விளைய வைக்கிறது காட்டன். இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ 2வது லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் காட்டன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இந்த காட்டன் விளைச்சல்லேருந்து கிடைக்குது. இந்தியா ரேங்க் செகண்ட் நெக்ஸ்ட் டு சீனா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன். ஸோ வேர்ல்டு லெவல்லன்னு பார்த்துட்டா இந்தியா வந்து செகண்ட் ரேங்க்கில் இருக்குது காட்டன் ப்ரொடக்ஷனில், ஃபஸ்ட்டு சைனா இருக்குது. About 79% of total area and production in the country were contributed by 4 states. So 79% of நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 79% வந்து காட்டன் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப் இந்த 4 ஸ்டேட்லேயும் சேர்ந்து 79% ஆஃப் லேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த காட்டன் கல்டிவேஷனுக்காக. ஜூட், இட் இஸ் அ ட்ராபிக்கல் ஃபைபர் க்ராப். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ராபிக்கல் அப்படின்னா அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடம். ஸோ ஜூட்டுன்றது சணல். ஸோ அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் விளைய வைக்கக்கூடிய ஒரு ஃபைபர் தான் வந்து ஜூட்டு. க்ரோஸ் வெல் இன் தி அலுவியல் சாயில். இதுக்கு தேவையான சாயில் வந்து அலுவியல் சாயில், இந்த தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு வந்து டெபாசிட் ஆகக்கூடிய சாயில் வந்து அலுவியல் சாயில் படிச்சிருக்கோம் ஏற்கனவே சாயில் டைப்ஸில் பார்க்கும்போது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஜூட் ப்ரொடியூஸ் ஆகிறது ஜூட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகுது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன்னி பேக்ஸ். கன்னி பேக்ஸ்னால் கோணிப்பை சொல்கிறோம்ல, தட் இஸ் கன்னி பேக்ஸ், கார்பெட்ஸ், கால்மிதி, ஹெசைன்ஸ்னால் மறுபடியும் அந்த வீட்டுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே, ரோப்ஸ்னால் கயிறு, ஸ்ட்ரிங்ஸு, ரக்ஸு, கிளாத்ஸ், டார்பலின், அப்ஹோல்ஸ்ட்ரி எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து சணல்லேருந்து என்னெல்லாம் உருவாக்க முடியுமோ எல்லாமே.
West Bengal is the leading state both in cultivation and production of jute. ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து கல்டிவேஷனும் அங்கே தான் நடக்குது, ப்ரொடக்ஷனும் வந்து மெயினாக வெஸ்ட் பெங்காலில் தான் நடக்குது. தி அதர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஜூட் ஆர் ஜூட் வேற எங்கெல்லாம் விளையுது அப்படின்னா பீகார், அசாம், மெகாலயா இந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து ஜூட் ப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்து ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் சொல்கிறாங்க. ஆயில் சீட்ஸ் த ப்ரீமியர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். ஸோ மெயினாக நமக்கு ஆயில் சீட்ஸ்லேருந்து என்ன கிடைக்குதுன்னா ஃபேட்டு தான் கிடைக்குது. பல்சஸில் நம்ம ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு பார்த்தோம், ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆயில் சீட்ஸில் நமக்கு மெயினாக வரக்கூடிய சோர்ஸ் என்னென்னா ஃபேட்டு தான். இந்த இந்தியன் டயட் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் லைக் ஸோ ஆயில் நம்ம எதில் இருந்தெல்லாம் கிடைக்குது பாருங்கள், கிரவுண்ட்நட், கலக்கா, ரேப் சீட், மஸ்டர்ட், சீசேம், லின்சீட், சன்ஃப்ளவர், கேஸ்டர் சீட், காட்டன் சீட், நிகர் சீட். ஸோ எல்லா கொட்டை வகைகளும் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா எந்த கொட்டை வகையில் இருந்தெல்லாம் நம்ம எண்ணெய் எடுக்கிறோமோ அது எல்லாமே. These provides oil and oil cake which are used for making lubricants, varnish, medicine. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எண்ணெயும் அந்த எண்ணெய்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை நிற்கும் இல்லையா, அதான் வந்து ஆயில் கேக் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா லூப்ரிகேட்ஸு, வார்னிஷ்ஷு, மெடிசன், பர்ஃப்யூம், கேண்டில், சோப், மேனுவர், கேட்டில் ஃபீட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. குஜராத் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட். ஸோ எங்கே நிறைய எண்ணெய் வித்துக்கள் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் தான் விளையுது. இன் கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷன் இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் சீனா. ஸோ மறுபடியும் கிரவுண்ட்நட் கலக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கோம் சைனாக்கு அடுத்து. தென் பிளான்டேஷன் கிராப்ஸ். இங்கே பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஒரு பெரிய ஏரியாவில் விளைய வைக்கக்கூடிய எஸ்டேட்ஸாக வச்சு விளைய வைக்கக்கூடியது தான் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். மெயினாக இதோடைய பர்பஸ் என்னென்னா வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்காக, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. தீஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் லார்ஜ் எஸ்டேட்ஸ் ஆஃப் ஹில்லி ஸ்லோப்ஸ். அந்த மலையுடைய சரிவுகளில் எஸ்டேட்ஸ் மூலயமா, அதாவது எஸ்டேட்ஸ்னால் அதிகமான ஒரு நிலப்பரப்பில் விளைய வைக்கக்கூடியது தான் வந்து இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸில் மெயினாக டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ்ன்றது மசாலா வகைகள் ஆர் தி மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்பைசஸ். Tea is an evergreen plant that mainly grows in tropical and subtropical climates. ஸோ ட்ரீ வந்து எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கக்கூடியது. ட்ராபிக்கல்லையும் விளையும், சப்ட்ராபிக்கல் நிறைய வெயில் இருக்கக்கூடிய இடத்துலையும் வரும். அதை விட இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் விளையக்கூடியது டீ. டீ இஸ் தி லேபர் இன்டென்சிவ். அதிகமான ஒர்க் பண்ணுற ஆட்கள் வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ்க்கு தேவை. அண்ட் க்ரோஸ் ஃபாஸ்டர், வேகமாக விளையக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து டீ. அண்டர் லைட் ஷேடு, லைட்டாக மிதமான ஒரு ஷேடு இருக்குன்னா வேகமாக இந்த இலைகள் வந்து வளரும். டீ பிளான்ட்ஸ் ரெக்வயர் ஹை ரெயின்ஃபால் பட் இட்ஸ் ரூட் கெனாட் டாலரேட் வாட்டர் லாகிங். ஸோ டீ பிளான்ட்ஸ்க்கு அதிகமான ரெயின்ஃபால் வேணும், ஆனால் அதோடைய வேர்கள் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய திறமை வந்து அதுக்கு பிடிச்சி வச்சுருக்க கூடாது. அந்த ரூட்ஸில் வந்து அதிகமான தண்ணி வந்து அது தாங்காது. 2 major varieties of tea are cultivated in India. ஸோ இந்தியாவுடைய 2 varieties of tea வந்து போஹியா originated from China, அசாமிக்கா from India. ஸோ போஹியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் அசாமிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் வந்து நம்ம இந்தியாவில் விளைய வைக்கக்கூடிய டீ உடைய வெரைட்டிஸ். நம்பர் ஆஃப் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஹேவ் பின் டெவலப்ட் பை மிக்சிங் தீஸ் டூ. இந்த ரெண்டுத்தையும் கலந்து நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸும் இப்போது வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சீனா இன் தி வேர்ல்டு. ஸோ இந்தியா சீனா நிறைய வந்துட்டுருக்கு பாருங்கள். காட்டனில் வருது, ஆயில் சீட்ஸில் வருது, அந்த அகைன் டீ ப்ரொடக்ஷனில் வருது. ஸோ இது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அசாம் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீ ப்ரொடக்ஷனில் அசாம் வந்து லார்ஜஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அதர் ஸ்டேட்ஸாக தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அந்த ஹில்லியாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் இதை வந்து பண்ணுறாங்க. Then coffee. Coffee is grown in shade and it grows effectively in the altitudes between 1000 and 1500 meters above mean sea level. ஸோ காஃபிக்கு வந்து நல்ல ஒரு நிழல் பகுதி வேணும். இது ஹைட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஆல்டிடியூட்ஸ்னால் ஒரு 1000லேருந்து 1500 மீட்டர்ஸ் சி லெவல்லேருந்து மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து இந்த காஃபி விளையும். அதாவது மலைப்பகுதிகளில் இந்த காஃபி வந்து விளையும். தெர் ஆர் 2 main varieties of coffee. டீயில் 2 வெரைட்டி பார்த்த மாதிரி காஃபிலையும் 2 வெரைட்டி இருக்குது. அராபிகா ஒன்று, ஹை குவாலிட்டி கல்டிவேட்டட் மோர் இன் இந்தியா. ரொபஸ்டோ இன்ஃபீரியர் குவாலிட்டி. ஸோ அராபிகா, ரொபஸ்டோன்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஹை குவாலிட்டி வந்து அராபிகா, அதுக்கு அடுத்த குவாலிட்டி வந்து ரொபஸ்டோ.
இந்தியா இஸ் செவன்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி globally. ஸோ வேர்ல்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7வது இடத்துல இருக்குது காஃபி ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும். கர்நாடகா இஸ் த லீடர் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா. அதிகமான காஃபி எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் தான். இட் ப்ரொவைட் 71% இன் இந்தியா அண்ட் 25% இன் தி வேர்ல்டு. ஸோ இந்தியாவுடைய லெவல்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா 71% ஆஃப் காஃபி வந்து கர்நாடகா தான் கொடுக்குது. வேர்ல்டுலன்னு எடுத்துக்கிட்டால் 2.5% வந்து கொடுக்குது. இது சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இந்த 71% 2.5%லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா 2018 சோர்ஸ் படி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தென் ரப்பர் பிளான்டேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் இன் கேரளா இன் 1902. ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய இந்தியாவை ரப்பர் பிளான்டேஷன் ஆரம்பித்த இடம் கேரளா 1902 ஆரம்பித்தாங்க. இட் நீட்ஸ் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன். வெயிலும் அதிகமாக இருக்கணும், நல்ல ஈரப்பதமும் இருக்கணும். அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் ரப்பர் வந்து விளையும். டெம்பரேச்சர் அபவுட் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரெயின்ஃபால் அபவுட் 300 சென்டிமீட்டர்ஸ். ஸோ வெயில் நல்ல ஹீட் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், ரெயின்ஃபால் வந்து 300 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் அண்டர் ரப்பர் பிலாங்ஸ் டு ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த ரப்பர் கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன நிலப்பகுதிகள் வந்து அந்த லேண்ட் ஓனர்ஸுக்கு சொந்தமான இடங்களில் இந்த ரப்பர் வந்து விளைய வைக்கிறாங்க. த மேஜர் ரப்பர் க்ரோயிங் ஏரியாஸ் ஆர் ரப்பர் வேற எங்கெல்லாம் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து ரப்பர் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸ்பைசஸ், மசாலா வகைகள். இந்தியா ஹாஸ் பீன் வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஸ்பைசஸ் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம். ஸோ பழங்காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்தே இந்தியா அப்படின்னாவே ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் ஆகட்டும், பிரிட்டிஷ் ஆகட்டும், நம்ம ஸ்பைசஸ்க்காகவே நம்ம இந்தியா தேடி வந்து தான் வந்து ஆக்கிரமித்தாங்க நம்மளுடைய நாட்டை. மெயினாக மிளகுக்கெல்லாம் நிறைய இது நடந்தது. தீஸ் ஸ்பைசஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் ஃப்ளேவரிங் ஆர் டேம்பரிங் குக்குடு ஃபுட் அண்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் மெடிசன்ஸ், டைஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகவும், ஸ்மெல் கொடுக்கறதுக்காக, டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் மெடிசனுக்கு டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்பைசஸ் யூஸ் ஆகுது. பெப்பர், சில்லி, டர்மரிக், ஜிஞ்சர், கார்டமம், க்ளோவ், அரிகா நட் ஆர் தி மேஜர் ஸ்பைசஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. ஸோ பெப்பர்னா மிளகு, சில்லி தெரியும், டர்மரிக்னா மஞ்சள், ஜிஞ்சர்னா இஞ்சி, கார்டமன்னா பட்டை, க்ளோவ்னா லவங்கம், அரிக்கா நட்டுனா அந்த பாக்கு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே விளையுது. கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. ஸோ எந்த ஸ்டேட்டில் அதிகமான ஸ்பைசஸ் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான். தென் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இட் ரெஃபர்ஸ் டு தி கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் டு த ஹியூமன் டயட். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஃபுட்டோடு சேர்ந்து பல்சஸ், ரைஸ், வீட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட், அதாவது கூட சேர்த்துக்கக்கூடிய சப்ளிமெண்ட்னா சேர்ந்திருக்கக்கூடியது இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. as they provide essential minerals and vitamins and fiber required for maintaining health. ஸோ நமக்கு இதிலேருந்து தான் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்கிற காரணம் அதுதான். ஸோ மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இதுலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த், ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் வேணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கட்டாயமாக இருக்கணும். இந்தியா இஸ் இந்த செகண்ட் பொசிஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்தியா வந்து 2வது பொசிஷனில் இருக்குது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விளைய வைக்கக்கூடிய இடத்துல. Thanks for watching my video. Take care.